அந்த உப்புக்கல்லுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய வைரங்களை தேடி கண்டடைவதுதான் சமூக ஊடகங்களின் பணி. அதன் வாயிலாகத்தான் சமூக ஊடகங்களினுடைய சிந்தனை போக்கு செதுக்கப்படுகிறது என்ற வாதத்தை முன்வைக்க இளம் பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கடந்த தலைமுறை பீரங்கி முனைக்கு எதிராக தன்னுடைய நெஞ்சை நிமிர்த்தி நின்றது. கடந்த தலைமுறை துப்பாக்கி முனையை உரசி பார்த்து தன்னுடைய வாயால் அவர்களை எதிர்த்து விரட்டுவதற்கு துணிந்து நின்றது என்றெல்லாம் ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் இங்கு குறிப்பிட்டார். அந்த வீர வரலாற்று சம்பவங்கள் எதையும் தமிழ்நாடு மறக்கவும் இல்லை, எந்த காலத்திலும் மறக்கப் போவதும் கிடையாது. ஆனால் அந்த வீர வரலாற்றை எல்லாம் இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் காலத்தால் அழியாத காவியமாக மாற்றி வைத்துக் கொண்டிருப்பது சமூக ஊடகங்கள் தான். பேரறிஞர் அண்ணாவை நீங்கள் சட்டமன்றத்துக்குத்தான் கொண்டு வந்தீர்கள். ஆனால் ஒவ்வொரு இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறுவனின் செல்போனுக்குள்ளும் கொண்டு போய் சேர்த்தது இந்த சமூக ஊடகங்கள் தான். பார்க்கவே முடியாத தூரத்தில் இருந்த தலைவர்களை எல்லாம் நினைத்த நேரத்தில் எல்லாம் கேட்டுக்கொண்டு விட முடியும் என்கின்ற இடத்திற்கு இந்த சமூக வலைதளங்கள் தான் வந்து நகர்த்தி சேர்த்திருக்கின்றன. இது இல்லாமல் போயிருந்தால் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற வரலாறு அடுத்த தலைமுறைக்கு இல்லாமல் போயிருக்கும். நெறியாளர் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னார்கள், உப்புக்கல்லுக்குள் வைரம் இருக்கிறதா என்று தேடுவது என்று. உப்புக்கல்லுக்குள் வைரத்தை தேடுவது அல்ல எங்களுடைய வேலை. அது உப்புக்கல் என்றால் அது உப்புக்கல் தான் என்பதை உறுதியாக தெரிவிப்பதற்கு இந்த சமூக வலைதளங்களை மட்டுமல்ல, இந்த சமூக வலைதளங்களின் மூலமாக எல்லா அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிகளையும் பயன்படுத்துவது என்பதுதான் எங்களுடைய செயல் திட்டம். சமூகத்தில் பிளவுகளை இந்த இணையம் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். என்னவோ சமூகம் எல்லாம் ஒரே வர்க்க ரீதியாகவும் அல்லது ஒரே மானுட சமுதாயமாகவும் ஒருங்கிணைந்து விட்டது போலவும் இந்த சமூக வலைதள பயன்பாட்டின் மூலமாகத்தான் இந்த பிரிவினைகள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது போலவும் ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது. சமூக வலைதளங்களின் மூலமாக பிளவு என்பது ஆழமாக்கப்படுகிறது. ஆம், உண்மைதான், மறுப்பதற்கே இல்லை. வர்க்க பேதத்தை சமூக வலைதளம் அதிகரித்துக் கொண்டே போகிறதா? ஆம், உண்மைதான், மறுப்பதற்கு இல்லை. சாதி மோதல்களை சமூக வலைதளத்தின் மூலமாக அதிகரித்துக் கொண்டே போகிறார்களா? ஆம், மறுப்பதற்கில்லை, அது உண்மைதான். ஆனால் இது எல்லாவற்றுக்குமான எதிர்ப்புரட்சியும் அந்த சமூக வலைதளத்துக்கு உள்ளேயே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்காமல் போய்விட்டால், வள்ளுவர் சொன்னதுபடி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லிட்டாரு. மெய்ப்பொருளை எப்படி நீங்க தேட போறீங்க? ஒருத்தர் ஒரு செய்தியை சொல்லுகிறார் அல்லது ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், அந்த விஷயம் உண்மையா பொய்யா என்று தேடுவதற்கான எந்த கருவியும் நம் கையில் கிடையாது என்றால் அது எப்படி மெய்ப்பொருள் காண்பதாக இருக்கும்? உண்மையான மெய்ப்பொருளை காண வேண்டும் என்றால் இந்த காலத்திற்கு மட்டுமல்ல, எந்த காலத்திற்கும் வருகின்ற அறிவியல் முன்னேற்றங்களை எல்லாம் தன்னகத்தே சுவீகரித்துக் கொள்ளுகின்ற நிலை இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்தில் நாம் எல்லாம் நிலைத்து நிற்க முடியும் என்பதுதான் உலகம் இதுவரை கண்ட வரலாற்றில் யாராலும் மறுக்க முடியாத உண்மை. மெய்ப்பொருளை காட்டல, அது வெறும் பொய்ப்பொருளை காட்டுது அப்படிங்கிறது தானே குற்றச்சாட்டு. இல்ல, நான் அதான் சொல்றேன், பொய்ப்பொருளை மட்டும் காட்டவில்லை, மெய்ப்பொருளையும் காட்டுவது இதே சமூக வலைதளங்கள் தான். போலியான செய்திகளை சமூக வலைதளங்களில் பரப்புகிறார்களா? ஆம், பரப்புகிறார்கள். அதற்கான மறுப்பை இன்றைக்கு இந்த கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கின்ற ஒரு 10 வயது சிறுவன் நினைத்தால் அந்த மறுப்பை உருவாக்கிவிட முடியும். ஒன்றுமல்ல, அரசியல் அரங்கில் கரண் தாப்பார் நம் எல்லோருக்கும் அவர் ஒரு முன்னோடியாக நாம் அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய நபர். இந்தியாவினுடைய பிரதமராக இன்றைக்கு இருக்கிற, தொடர்ந்து குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்களை பேட்டி எடுத்தார். பேட்டியில் முதல் கேள்விக்கே பதில் சொல்ல முடியாமல் அன்றைய குஜராத்தினுடைய முதலமைச்சர் நரேந்திர மோடி தண்ணீர் குடித்து விட்டு மைக்கை கழட்டிவிட்டு எழுந்து சென்று விட்டார். தமிழ்நாட்டில் இரும்பு பெண்மணி என்ற அடையாளம் காட்டப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் தண்ணீர் குடித்துவிட்டு அந்த இடத்திலேயே மைக்கை கழட்டிவிட்டு எழுந்து சென்று விட்டார். ஏன், சமீபத்தில் கூட இந்தியாவுக்கே நான் தான் தேர்தல் ஆலோசனை வழங்குகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் என்னும் நபரை பேட்டி எடுத்தார். அவரையும் தண்ணீர் குடிக்க வைத்தார். ஆனால் இப்படி அரசியல் ஜாம்பவான்களை எல்லாம் தண்ணீர் குடிக்க வைத்த அந்த கரண் தாப்பார் இந்த தேர்தல் காலகட்டத்தின் பொழுது ஒரு முக்கியமான விருந்தினரை அழைத்து வைத்து மெய்மறந்து மெய் சிலிர்த்து பேட்டி எடுத்தார். எங்கள் துருவராத்தே, அந்த துருவராத்தே ஏற்படுத்திய தாக்கத்தை இந்த தேர்தலில் யாராலும் மறுக்க முடியாது. எந்த பாரம்பரியமிக்க ஊடகங்கள் எல்லாம் மக்களுக்கான செய்திகளை காட்டுவதில் பல்வேறு சிரமங்களை சந்தித்தனவோ, நான் ஊடகங்களை குறையே சொல்லவில்லை, ஆனால் அந்த ஊடகங்களுக்கு இருக்கக்கூடிய கொடூரமான நெருக்கடிகளை எல்லாம் எங்கள் சமூக ஊடகங்கள் தான் உடைத்து சுக்குநூறாக்கி சாமானியனின் கடைசி செல்போன் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தது. அப்படி சேர்த்ததனுடைய விளைவை இன்றைக்கு நாம் நாடாளுமன்றத்தில் பார்க்கிறோம். எப்போதும் ஒலிக்காத மக்களுடைய குரல் இந்த முறை நாடாளுமன்றத்துக்குள் ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. எப்போதும் இந்திய சமூகத்தால் கேட்கப்படாத தமிழ்நாட்டின் குரல் இந்த முறை நாடாளுமன்றத்தில் யாரெல்லாம் நம்முடைய குரலுக்கு எதிராக பேசினார்களோ அவர்களே இன்றைக்கு நம்முடைய குரலை பேச தொடங்கி இருக்கிறார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு மட்டும் கோரிக்கொண்டிருந்தது, இன்றைக்கு அகில இந்தியாவும் கோருகின்றது. எதன் மூலமாக சாத்தியப்பட்டது? இந்த இணைப்பு வெறுமன அரசியல் தலைவர்கள் பேச்சுவார்த்தையால் மட்டுமே சாத்தியப்படக்கூடியதாக இருந்திருந்தால்
அம்மையார் இந்திரா காந்தி காலத்தில் மட்டுமல்ல, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மட்டுமல்ல, நீதி கட்சி ஆட்சி காலத்தில் மட்டுமல்ல, மன்னராட்சி காலத்திலேயே நாம் ஒன்றாக இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அமைந்திருக்கும். ஆனால் அப்படி நடக்கவில்லை. அப்போ இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்றது எது? இந்த பிளவுகளை சமப்படுத்துவதற்கான அல்லது இந்த பிளவுகளை இட்டு நிரப்பி இரண்டு பேருக்கும் இடையில் ஒரு இணைப்பை உருவாக்குவதற்கான பாலமாக எது மாறி இருக்கிறது என்றால் சமூக வலைதளங்களும் சமூக ஊடகங்களும் நவீன தொழில்நுட்ப வசதிகளும் தான் மாறி இருக்கிறது. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் நாம் இனி வரும் காலங்களில் மிக பின்தங்கி விடுவோம். பல்வேறு மாநிலங்கள் இந்தியா முழுக்க நிறைய இருக்கிறது. எத்தனையோ மாநிலங்கள், எத்தனையோ கட்சிகள், எத்தனையோ முதலமைச்சர்கள். அவர்களை பற்றியெல்லாம் நம்முடைய மக்களுக்கு பெரிய அபிமானமோ அல்லது ஆசையோ இருந்ததே கிடையாது. அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் குஜராத் மாடல் அப்படின்னு ஒரு மாடல், அந்த மாடலில் உண்மையிலேயே ஏதாவது உருப்படியான விஷயங்களை கொண்டு வந்து நம்மகிட்ட பேசுனாங்களா அப்படின்னா காணலை. மாறாக ஃபோட்டோஷாப்பில் உருவாக்கப்பட்ட அல்லது பெயர் மாற்றப்பட்ட வெவ்வேறு வடிவங்களை கொண்டு வந்து இதுதான் குஜராத் மாடல் அப்படின்னு அதை கூகுள் லென்ஸில் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது குஜராத் இல்லை, சைனா. அது அகமதாபாத் இல்லை, பெய்ஜிங். உண்மை என்ன அப்படின்றத இந்த சமூக வலைதளங்கள் தான் உருவாக்கி பதிவு செய்தது. அது பழைய ஊடகங்கள் பதிவு செய்யவில்லை. பழைய ஊடகங்கள் மடைமாற்றம் செய்யப்பட்டன. ஆனால் சமூக வலைதளத்தில் இன்றைக்கு எல்லோரும் அந்த ஊடகத்தின் பயனாளிகளாக மாறி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 2021 மே மாதம் புதிய அரசு அமைந்தது. அந்த அரசு அமைந்த உடனேயே அரசு தீட்டிய மிக முக்கியமான திட்டங்களில் ஒன்று மகளிருக்கான கட்டணமில்லாத பேருந்து பயண திட்டம். அந்த திட்டத்தால் இன்றைக்கு பயனடையாத மகளிரே தமிழ்நாட்டில் கிடையாது. ஒவ்வொரு மகளிரின் வீட்டிலும் ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கான ரூபாய் மிச்சப்பட்டு கொண்டிருக்கிறது. மகளிருடைய சேமிப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் ஒரு குறை இருப்பதாக மக்கள் உணரத் தொடங்குகிறார்கள். எங்கே எங்களுடைய இடம் அப்படின்னு திருநர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள், மாற்றுப்பாலினத்தவர் கோரிக்கை வைத்தார்கள். எங்களுக்கான இடத்தை ஏங்கய்யா இன்னும் உறுதிப்படுத்தாமல் இருக்கீங்கன்னு. மறுநாளே உடனடியாக திருநர்களுக்கும் பேருந்தில் இலவச பயணம் அப்படின்ற திட்டத்தை அறிவித்தார் முதலமைச்சர். அது மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளர்களுக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் வழங்கிய அங்கீகாரத்தை இந்த முறை இவரும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதற்கு பிறகு மாற்றுத்திறனாளர்களுக்கும் அந்த இலவச பேருந்து பயண சலுகை திட்டம் பொருந்தும் என்று மாற்றி அறிவிக்கப்பட்டது. இதுவெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டது? ஒருவேளை இந்த சமூக வலைதளங்கள் இல்லாவிட்டால் என்ன நடந்திருக்கும்? சென்ட் ஜார்ஜ் கோட்டை முன்னாடி போய் நின்று போராட்டம் பண்ணி தடியடி பெற்று சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அல்லது மண்டபத்தில் அடைக்கப்பட்டு பெரிய கண்ணீர் சிந்தி ரத்தம் சிந்தி ஒரு விஷயத்தை கோரிக்கையாக மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் சமூக வலைதளங்களில் எளிமையான முறையில் மட்டுமல்ல, அதிலும் கடுமையான போராட்டங்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஊடகவியலாளர்கள் ஜுபேர், சித்திக் காப்பான் உள்ளிட்டவர்கள் எல்லாம் எதனால் அடையாளம் காணப்பட்டார்கள்? அவர்கள் இந்த அரசு என்னும் அதிகார அமைப்பிற்கு எதிராக சமூக வலைதளத்தை சாமானியனின் பக்கத்திற்கு வளைத்து கொண்டு வந்தார்கள். அந்த வளைப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் அரசு அவர்களின் மீது தடியை ஏவியது. அந்த தடியையும் உடைத்து எறிவதற்கான துணிச்சலை அவர்களுக்கு வழங்கியது இந்த மக்கள் தான். இந்த மக்களுடைய ஊடகமாக சமூக வலைதளம் என்றைக்கும் இயங்கிக் கொண்டு இருக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு. இதை தவறாக பயன்படுத்துபவர்கள் இருக்கிறார்கள். இதனை தங்களுக்கு ஏற்றார் போல வளைக்க முற்படுகிறார்கள். ஓம் பக்கம் மட்டும் இல்லை, இதை ஏன் பக்கமும் வளைக்க முடியும்னு நாங்கள் வளைச்சு காட்டிட்டோம். அந்த வளர்ச்சிக்குள் எதிரணியில் இருப்பவர்களும் விரைவில் வந்து சேருமாறு அன்போடு அழைக்கிறேன். நன்றி.